ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எங்கே போயிருந்தேன்னா குன்றத்தூர் உள்ள சாய்பாபா கோயில். இது நான் வழக்கமாக உள்ள சாய்பாபா கோயில் போகிறது. என் சேனலுக்கு மெயினாக 2 ரீசன் என்னென்னா, இந்த 2 சாமியும் தான் நான் மெயினாக என் குன்றத்தூர் கார்த்திகான் சேனல் வரதுக்கான ரீசனே. இந்த கோயிலுக்கு தான் மெயினாக போவேன். சாய்பாபா இன்னொரு சாமி பின்னாடியே வருவாங்க. அது ஒரு கோவில். ஃபஸ்ட்டு வந்து சாய்பாபா இருப்பாங்க, என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அடுத்தது இந்த கோவிலில் எல்லா சாமியுமே இருக்கும். சனீஸ்வர பகவான், நவகிரகம், ஆஞ்சநேயர், ஐகிரீவர், எல்லா சாமியும் இருக்கும். பெருமாள், சமயபுரம் மாரியம்மன், அன்னபூரணி சாமி, 5 அம்மன் வரிசையாக வச்சுருப்பாங்க. காளியம்மன், பெரிய ஆஞ்சநேயர் இருக்கார் பாருங்க, இவங்க தான். சித்திரக்கூத்தர், யமதர்மசாமி, அன்னபூர்ணி, சமயபுரத்து மாரியம்மன், விஷ்ணு துர்க்கை, வராகி தாய், இவங்க திரிபால சுந்தரி அப்படின்னு இவங்க சாமி. இவங்க சரபேஸ்வரர், நாக சரபேஸ்வரர் இந்த அம்மன் பேர். அடுத்தது காளியம்மன், இந்த காளியம்மன் சாமி இருப்பாங்க. அடுத்தது இவங்களை முடிச்சுட்டு போனது பிறகு நரசிம்மர் சாமி இருப்பார். வரிசையாக வச்சுருப்பாங்க. இது ஒரு 2 மாதமாக போகல, அதுக்குள்ளே அவ்வளோ சேஞ்சஸ் ஆகிடுச்சு இந்த கோயிலில். அடுத்தது சிவன் இருப்பார். இந்த சிவன் கோயிலில் என்னென்னா, நம்மளே பால் வாங்கி நம்மளே அபிஷேகம் பண்ணலாம் அந்த சிவனுக்கு. அடுத்தது சண்டிகேஸ்வரர் இருப்பார். நெக்ஸ்ட் வெளியில் சண்டிகேஸ்வரர் முடித்து வந்தோடனே அகத்திய மகிரிஷி சாமி இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு முடித்து வந்ததும் முருகன், வள்ளி தெய்வானையோடு இருப்பாங்க. இதுதான். நெக்ஸ்ட்டு வந்தது சக்கராத்தாழ்வார், யோக நரசிம்மர், ஐகிரீவர், பெருமாள் சாமி, தன்வந்திரி சாமி, சரஸ்வதி சாமி, மகாலட்சுமி, நவகிரகம், ஒரு அம்மாள் சாமி இருப்பாங்க. லாஸ்ட்டு பெருமாள் இருப்பார். அடுத்தது பாபா பாதத்தை கொட்டோன்னா இதுதான் எங்கள் பாபா. இந்த பாபா பின்னாடி ஒன்று இருக்கும், பொறுமை, நம்பிக்கை. இதுதான் எப்பொழுதுமே எந்த கஷ்டம், எந்த கோபம் எது வந்தாலும் முதல்ல நான் நினைக்கிறது இதுதான். பாபா, பொறுமை, நம்பிக்கை, இது 2 தான் நினைப்பேன். அடுத்து உற்சகமூர்த்திகள் வரிசையாக இருப்பாங்க. அவங்கள கும்பிட்டுட்டு பின்னாடி பாபாவோட சிம்பிள் இருக்கும். இதுதான் பாபாவோட சிம்பிள். நெக்ஸ்ட்டு பெருமாளும் அவங்க ஒய்ஃப் அலமேலுமங்க 2 ஃபோட்டோவை வரைஞ்சிருப்பாங்க. அடுத்தது இந்த சைடு நின்று பார்த்தோம்னா பாபா நல்லா தெரிவார். இந்த பக்கம் நின்று தான் எப்பொழுதுமே நான் வேண்டிக்குவேன். இந்த கோயிலுக்கு நான் இப்போ ஒரு வீக்லி முன்னாடியெல்லாம் போவேன். இப்போ கொஞ்சம் டைம் இல்லாததுனால போக முடியல. வீக்லி ஒன்ஸ் வியாழக்கிழமை காலையிலே போய் இவங்களை கும்பிட்டுட்டு வந்துடுவேன். காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் இவரை பார்த்துட்டு தான் மற்றது போக முடியல. நேற்று போன விழாக்குது, என்னால் நேற்று அப்டேட் பண்ண முடியல. இன்றைக்கி தான் எடுத்தேன். இந்த பாபா கருப்பு கலரில் இருப்பாங்க. இந்த பாபா தான் ஃபஸ்ட்டு இந்த கோவிலில் இருந்தாங்க. இதை ஒருத்தவங்க வீட்டில் வச்சு கும்பிட்டாங்கன்னா, பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் வச்சு கும்பிட்டவங்கள இங்கே வச்சு கோயில் கட்டி கும்பிட்றாங்க. அடுத்தது பாபா ஊஞ்சலில் இருப்பார். அவரை ஆட்டிட்டு கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தா நம்ம பாபா தான். இவர் தான் ஆனந்த நாக சாய்பாபா. என்னோட ரொம்ப எனக்கு எல்லாத்துக்குமே இவர்கிட்ட எப்படி ஒரு அப்பாட்ட நம்ம எது கேட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களோ, அதேமாரி தான் இந்த பாபாவும். எது கேட்டும் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். இவரை பார்த்தாலே மனசில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் குன்றத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போங்க. அடுத்தது இன்னொரு கோயில் சொன்னேன்னு, அவர் தான் குன்றத்தூர் முருகன். இவரும் அப்படி தான். இவர்கிட்ட கேட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று மலை மேலே ஏறி போகலாம், 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸ். மலை மேலேயும் ஏறி போகலாம், படியிலையும் ஏறி போகலாம். இதுதான் குன்றத்தூர் முருகன். இன்றைக்கி நான் படி மேலே தான் ஏறி போகணுன்ட்டு முருகனுக்கு விளக்கு வாங்கிட்டு போனேன். புகையிலே ரைட் சைடில் கீழே அண்டர் இருந்துட்டு முருகனுக்கு 2 விளக்கு போட்டுட்டு அரளிப்பூ வாங்கிட்டு போயிருந்தேன். அப்படியே விளக்கு ஏற்றிட்டு முருகன் மேல்றவர் அவரை பார்த்து கும்பிட்டுட்டு போனதுமே ரைட் சைடு பிள்ளையார் இருப்பார். பிள்ளையாரை கும்பிட்டுட்டு இன்றைக்கி என்ன ஒரு அதிசயம்னா, கூட்டமே இல்லை, ஃப்ரீயாக இருந்துச்சு. எப்பொழுதுமே லைனில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் எப்படியுமே 50 ரூபா டிக்கெட்டில் தான் போவேன். செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா செம்ம ரஸ்ஸாக இருக்கும். மற்ற நேரத்தில் போனால் ஃப்ரீயாக இருக்கும். சேவல் கோழி முருகன் நமக்கு வந்திருக்கார். சேவல் மயிலும் துணைங்கிற மாரி சேவல் மூலிமா நமக்கு கண்ணில் காட்சி கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட்டு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு கொடிமரத்தை சாமியை கும்பிட்டுட்டு போயிட்டே இருந்தேன். போயிட்டு போனோம்னா வெளியிலே முருகன், வெள்ளி தெய்வானோட வச்சுருப்பாங்க. அர்ச்சனை பண்ணுறவங்களாம் அங்கே தான் பண்ணணும். உள்ளார போய் சாமியை கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வரலாம். ஆனால் அர்ச்சனை பண்ணுங்கிறவங்க லெஃப்ட் சைடில் வெள்ளி தெய்வானோட வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல.
இன்றைக்கி நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. செம்ம ஆச்சரியம் எனக்கு. க்யூவை பாருங்களேன் நீங்களே. அடுத்தது காலபைரவர் இருப்பாங்க, நவகிரகம் இருப்பாங்க. நவகிரகங்களை சுற்றிட்டு இந்த க்யூவில் நின்று தான் போகணும். லைன் அவ்வளோ லைன் இருக்கும். அதில் தான் நின்று போகணும். நான் போன நேரம் கூட்டமே இல்லை, செம்ம ஃப்ரீயாக இருந்துச்சு. என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஃபஸ்ட்டு சாமியை கும்பிட்டுட்டு முருகரை கும்பிட்டுட்டு வெளியில் போயிட்டு, இங்கே பாருங்கள் இதான் இப்போ நான் போன வழி. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இந்த லைன்லாம் தாண்டி தான் வரணும். ஆனால் நான் ஃபஸ்ட் லைன்லேயே போயிட்டேன். வெறும் முருகனை போய் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டேன். ஃப்ரீயாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் முருகனை பார்த்து கும்பிட்டுட்டு வேண்டிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 2 மாதம் ஆகுது நான் வாரம் போக முடியல என்னால். கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோன்னே மயில் இருந்தாங்க, மயிலை பார்த்து கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோன்னே அப்புறம் அன்னதானம் போடுவாங்க. போயிட்டு வெளியில் வந்து மரம் நாகம் வச்ச சாமி இருக்கும், அந்த சாமியை கும்பிட்டுட்டு துர்க்கைம்மன் சாமி இருக்கும், தட்சிணாமூர்த்தி இருப்பார். இவங்களெல்லாம் கும்பிடணும். கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு அன்னதானம் போட்டுட்டு தாங்க. ஃப்ரீயாக இருந்துச்சு. ஓகே அன்னதானம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னதானம் சாப்பிட்டேன். சாப்பிட்டையில் 2 கோழி காலுக்கிட்ட நின்றுட்டு போகவே இல்லை. வெள்ளை கலர் கோழி. அவங்களுக்கும் கொஞ்சோண்டு சாதம் வச்சுட்டு அந்த கோழிக்கு அன்னதானத்தை முடிச்சுட்டு நல்லபடியாக வளர்ந்துட்டேன். பாம்பன் சுவாமிகள் இருக்கார், சாமி கும்பிட்டுட்டு. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குன்றத்தூர் கோயிலுக்கு வாங்க. வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். குன்றத்தூர் கார்த்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.